ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேழ்வரகு மாவு அரைச்சி அதில் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், குழி பணியாரம் செய்யலாம், ஆப்பம் செய்யலாம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகு மாவை வச்சு கூட தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி போட்டு அதையும் புளிக்க வச்சு நம்ம இட்லி ஊற்றலாம். இது முழு கேழ்வரகு, அரைக்காமல் மாவு அரைக்காமல் உள்ளது முழு கேழ்வரகு. இதை வந்து நான் எடுத்துருக்கேன் அந்த இட்லி ஊற்றுறதுக்கு, இதை அரைக்கிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு அளவு எப்படிங்கிறத பார்த்தலாம். 2 கப்பு வந்து எந்த கப்பால் நீங்கள் வேணாலும் அளவு எடுத்துங்க, டம்ளரோ இல்லை நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் அளவு எடுத்துக்கங்க. இதால் 2 கப்பு நான் வந்து கேழ்வரகு எடுத்துருக்கேன். அந்த பாருங்கள், 2 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வந்து கவுனி அரிசி ஒரு 2 கப்பு. நீங்கள் இந்த கவுனி அரிசிக்கு பதிலாக நார்மலாக நம்ம வீட்டில் இட்லிக்கு ஊற வைக்கிற அந்த அரிசி கூட போட்டுக்கலாம். நான் கருப்பு கவுனி அரிசி இருக்குன்ட்டு அதை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து, கருப்பு உளுந்து. இப்போ வந்துட்டு 2 கப்பு வந்துட்டு கேழ்வரகு, 2 கப்பு அரிசி. நீங்கள் இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவுனி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 கப்பு. அதில் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு உளுந்து. நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன். இவ்வளோ தான், இதுக்கு தேவையான அளவு இவ்வளோ தாங்க. அதாவது 2 கப்பு கேழ்வரகு. அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சரிசி நான் போட மாட்டேன், புழுங்கரிசி தான் போடுவேன். நான் வந்து கவுனி அரிசி எடுத்துருக்கேன், அது 2 கப்பு. ஒரு கப்பு உளுந்து, வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து 2-3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. இந்த கேழ்வரகுல வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது அளவுக்காக வேண்டி இதில் வந்துட்டு சின்ன சின்னதாக அப்படியே மண் மாதிரி கிடக்கு. சும்மா வெயிட்டு நல்லா நிற்குங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இதில் 2 போட்டுடலாம். இதே அளவு தான், நீங்கள் அதிகமாக ஊற வைக்கணுன்னாலும் இதேமாரி தான் ஊற வைக்கணும். உளுந்தையும் நான் இதில் போட்டுறேன். இந்த தோல் உளுந்து, கருப்பு உளுந்து இதையும் போட்டுறேன். வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். இது வந்துட்டு நல்லா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். ஆனால் அந்த கேழ்வரகும் கருப்பு கவுனி அரிசியும் கொஞ்சம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்துட்டு ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இட்லிக்கு நம்ம ஊற வைக்கிற மாதிரியே நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கவுனி அரிசியும் இந்த கேழ்வரகும் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. பார்த்தீங்களா, தண்ணியை பாருங்கள், எவ்வளோ அழுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி ஊற்றிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றிடலாம். நம்ம எப்போயுமே குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா சமையலுக்கெல்லாம் அந்த தண்ணி ஊற்றிடலாம். இது இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவைப்படாட்டி பண்ணாலும் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதே தண்ணியை, ஏன்னா ஊறின தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணியாக இருக்கும், அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா நான் வந்துட்டு இது ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. நல்லா ஊறிருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். தண்ணியே இந்த பாருங்கள், கலர் இப்படி மாறி இருக்குது பாருங்கள். அப்படின்னாலே நல்லா ஊறிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கனால மிக்சியில் அரைக்க போகிறேன். நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிருங்க. ரெண்டு வாட்டி அரைச்சிடலாம். அது அடுத்த வாட்டி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணியை இதை அரைச்சிட்டு வரேன். இது பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை ஊற்றிடலாம். இது இப்படி மூடி இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் அரைச்சிடலாம். அடுத்தது அரைச்சிட்டேன். கரைச்சி வச்சிடலாம். உப்பு போட்டு இருங்க, கல் உப்பு. இதை கரைச்சி வச்சிடலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு இட்லி மாவு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்துட்டு இது அப்படியே இருக்கணும். இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லியோ தோசையோ எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கரைச்சாச்சு. இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 6 மணி நேரம் நான் வந்துட்டு நல்லா புளிக்க வைக்க போகிறேன். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றலாம்.
மாவு பாருங்கள் எப்படி வந்து இது பாருங்க பொங்கி ஊற்றிடுச்சு. இது பாருங்க நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுருவேன். எப்படி பொங்கியிருக்கு பார்த்தீங்களா? அப்படி இப்போ வலித்து வேறு பாத்திரத்தில் தான் ஊற்றணும். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கணும். சரி கொஞ்சம் தானே இருக்குது, அரை குண்டா இருக்குது போகுதுன்னு பார்த்தா நல்லா பாருங்கள் எப்படி பொங்கியிருக்கு. சரி பாருங்க பொங்கி கீழேயும் கொஞ்சம் ஊற்றிடுச்சு. சரி இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்க மாவு சூப்பராக பொங்கி வந்துச்சுங்க. நான் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். பாருங்க பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றலாம். நான் வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் ஊறுனுச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம இட்லி ஊற்றிடலாம். மாவு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு பொங்கினதுனால. நான் துணி போட்ட இதில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். நீங்கள் என்ன தடவி தட்டில் இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் அதுவும் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சிடலாம் இட்லி பானையில். இட்லி தண்ணி நல்லா இட்லி பானையில் தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் இது வைக்கணும். அவ்வளோதான். இதையும் வச்சிடலாம். ஒரு இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். நார்மலாக நீங்கள் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ எவ்வளோ வேக வைப்பீங்களோ அதே தான் கணக்கு. இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இட்லி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி கலந்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆப்பமும் வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. வந்துருக்கு பாருங்க. சூப்பராக எடுத்தாச்சு. ஆப்பமும் எடுத்தாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். தோசை எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம திருப்பி போடாமல் மூடி வச்சு கூட எடுக்கலாம். பாருங்க இட்லி வந்துருச்சு. கொட்டிடலாம். அவ்வளோ இட்லி எடுத்தாச்சு. சுடுது, சூடாக இருக்குது. அவ்வளோ இட்லியும் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. கேழ்வரகு மாவும் கவுனி அரிசியும் சேர்த்து இட்லியும் செஞ்சாச்சு. ஆப்பமும் ஊற்றிட்டேன். அந்த பாருங்கள் ஆப்பம் நல்லா சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள். ஆப்பமும் ஊற்றியாச்சு. தோசை நல்லா முறுமுறுன்னு தோசையும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இந்த பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கார சட்னி மாதிரி நல்லா இந்த சட்னியும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கும் இட்லிக்கும் சாப்பிட வேண்டியதான். அருமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.